ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து கமல் சாரை பற்றி இருந்தாலும் மெயினாக வந்து கமல் சார் வந்து திமுகவுடைய கூட்டணியில் தான் போட்டியிடுவாரா அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அது கிட்டத்தட்ட சரிங்களா. ஏன்னா ராஜ்யசபா சீட் வேறு வாங்கிட்டார் அப்படிங்கிறப்ப உதயசூரியன் தான் ஆதரவு அப்படின்றது ஓகே. பட் ஒரு தொகுதியிலையாச்சும் நீங்கள் வந்து டார்ச் லைட்டை நிற்கணும்ல. அதாவது அப்போ தானே அந்த கட்சி இருக்குது மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாமே நம்ம உதயசூரியன் நின்ட்டோம் அப்படின்னா அப்புறம் மக்கள் நீதி மையம் எதிர்கட்சி திமுக மாற்றிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கமல் சாருக்கும் தோணியிருக்கும்ல. ஸோ அதனால் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஏற்பாடு பண்ணார். உடனே நிறைய தொண்டர்கள் வந்து வந்துட்டாங்க. வந்து கமல் சார் வந்து கேட்குறாரு, என்ன உதயசூரியன் நிற்கலாமான்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை சார் மக்கள் நீதி மையம் டார்ச் லைட் தான் நாங்கள் நிற்போம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொன்ன உடனே அவருடைய கட்சியோட துணைத் தலைவர் கமல் சார் போன பிறகு இந்த 2 டேஸில் வந்து கமல் சார் வந்து பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நாங்கள் அந்த ஒரு மனநிலை தான் இருக்கோம். ஆக்சுவலாக உதயசூரியனில் நாங்கள் நிற்க முடியாது, எங்களுடைய கோட்பாடு அதுதான், மக்கள் நீதி மையம் தான் நாங்கள் நிற்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உதயசூரியன் தான் அந்த இடத்துல வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும், நீங்கள் கூட்டணி தானே அதனால் உதயசூரியன் நில்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இப்படியே இழுபறியிலே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா, வேல்முருகன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறிட்டார் பார்த்தீங்களா இல்லையா. அதுக்கடுத்து திருமாவளவன் அவர்களுக்கும் வந்து தொகுதிகள் கம்மியாக தான் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால் அவர் இன்றைக்கி வந்து ஒரு விரக்தியில் பேட்டி கொடுத்துருந்தார். இந்த மாதிரி வந்து சரி ஓகே, இந்த கூட்டணி இந்த வட்டம் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நான் கூட்டணியில் நிற்கிறேன், இல்லாட்டி எனக்கு வந்து அதிருப்தி தான் அப்படின்றது தொண்டர்கள் கிட்ட அவர் வந்து பேசியிருக்கார் திருமாவளவன் அவர்கள். ஸோ கமலஹாசன் அவர்களுக்கும் அதே நிலைமை அப்படிங்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போது அதான் மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்குறதே ஒரு 3-4 சீட், இல்லை 2லேருந்து ஒரு 4 சீட்டு வரைக்கும் வரும். அதுலேயும் உதயசூரியனில் நிற்கணும் அப்படின்னா மக்கள் நீதி மையம்ன்ற கட்சி என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ 4 தொகுதி கொடுத்தாலும் மக்கள் நீதி மையத்தை நிப்பாட்ட முடியாது. மிச்சம் 13 தொகுதியில் நின்னா தான் அடுத்த வருஷம் நீங்கள் அதுக்கடுத்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் வந்து டார்ச் லைட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். 13 தொகுதியில் நிற்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ 4 தொகுதி திமுக வந்து மக்கள் நீதி மையம் ஓகே சொன்னால் கூட மிச்சம் ஒரு அடுத்து ஒரு தொகுதி இருக்கு பாருங்க, 9 தொகுதி, அது ஃபுல்லாகவே வந்து டம்மி வேட்பாளர்களை மக்கள் நீதி மையம் நிப்பாட்டி தான் ஆகணும். டிஎம்கே போட்டி போடுறது, மக்கள் நீதி மையத்துலேருந்து ஒருத்தர் வந்து போட்டி போடுறாரு ராஜ்ஸ்டேட்ன்ற மாதிரி நிப்பாட்டி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் கூட்டணி கட்சிக்கு போகிறதுக்கு வந்து பெரிய பிரச்சனைங்க. புரியுதா உங்களுக்கு. டு ரீட்டைன் த சிம்பல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னொன்று கட்சி அதனால தான் இருக்கும், அதனால தான் ஆப்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுகிறது. அதனால் அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. ஸோ கமல் சார் எப்படி முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரியல. இல்லை மக்கள் நீதி மையம் முடிச்சு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் ஓப்பனாக வந்து மக்கள் நீதி மையத்துக்குலாம் இப்போ ராஜ்யசபா சீட் டிஎம்கேக்கு வாங்கலை, அவர் மக்கள் நீதி மையத்துலேருந்து தான் வாங்கிட்டு போயிருக்காரு. அப்படிங்கிறப்ப இதுக்கும் நல்ல ஒரு தீர்ப்பு வரும்னு நினைக்கிறேன் ஒரு 2 டேஸில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா உதயசூரியன்லேயே வந்து போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா மக்கள் நீதி மையத்துடைய முடிஞ்சுங்க, அவ்வளோதான். அடுத்த டார்ச் லைட்டும் கிடையாது, மக்கள் நீதியும் கிடையாது, டிஎம்கே அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லிடலாம். கமலஹாசன் எதுலேருந்து வராரு அப்படின்னா டிஎம்கே அப்படின்ற மாதிரி நம்மளே சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரியான மனநிலைக்கு தள்ளப்படுவாரா, அதாவது தொண்டர்களை தள்ளி விடுவாரா அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஏன்னா கமல் சார் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக பேச போகிறாரு டிஎம்கேல அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட். அதை எப்படி பார்ப்போம் சரிங்களா. ஏன்னா இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, திமுக உதயசூரியனில் எங்களால் நிற்க முடியாதியா, டார்ச்லேயே தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி துணைத் தலைவர்கள்லாம் வந்து ஸ்ட்ராங்காக பேசிட்டாங்க. ஸோ கமல் சாரோடைய முடிவு என்ன, இறுதி முடிவு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து கல்கி பாகம் 2ல் அமிதாப் பச்சனுக்கெலாம் வந்து சும்மா தூக்கி சாப்பிட்ற மாதிரி கமல் சாருக்கு வந்து ஸ்கோப் வந்து இருக்குன்ற சொல்லியிருந்தோம் கரெக்டாக. அதே மாதிரி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அதில் ஒரு சீன் வந்து படமாக்கப்பட்டிருக்கு, பயங்கரமாக இருக்குமா அது. அது வந்து கிளாப் பண்ணாங்களா எல்லாருமே கமல் சாரோட ஆக்டிங்கை பார்த்து அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோமா. அதுக்கடுத்து பிரபாஸ் கூட ஒரு சீன்ஸ் இருக்குது போல், அது எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ் வந்து ஷூட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ அது கேன்சல் ஆகிடுச்சான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா சீன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக எழுதியிருக்காரு நாகஸ்வின். அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க. கமல் சார் வந்து நான் பார்த்து வளர்ந்த ஒரு லெஜெண்டு. ஸோ அதனால் எனக்கு அவர் அடிக்கணும், இல்லை நம்ம அந்த ஃபைட் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் அது இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் டேட் வந்து 10 நாள் இருக்கிறதுனால அவர் எங்கே வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்குது போல். அதனால் கல்கி 2 போர்ஷன் வந்து கொஞ்சம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் ஆரம்பிக்கும் போல தெரியுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கேஸ் 238 தான் வந்து போகுது போல். அப்போ கேஸ் 237 நிலைமை என்ன அப்படிங்கிறது இது வரைக்குமே தெரியல நமக்கு. அதை பற்றி அப்டேட்ஸ் வந்து அதுவும் ஆஃப்டர் எலெக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. பட் கமல் சார் ஓப்பனாக அறிவிச்சிட்டார், இந்த மாதிரி கேஸ் 238 வந்து நான் எலெக்ஷன் முடிஞ்சோடனே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
ரஜினிகாந்தோடைய படத்துக்கு. ஏன்னா அது வேறு 2027 ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன். அப்போ 2026 ஆரம்பித்தா தான் உண்டு. ஸோ ஏப்ரல் ஆரம்பித்தா தான் அப்போ இப்படின்னு ஷூட் போய் 2027 இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு நடுவில் கமலஹாசன் அவர்கள் ஒரு படம் இருக்கா, அது மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் RKF இதில் நடிக்கிறார் பாருங்க, அது ஏப்ரலில் ஷூட் ஆரம்பிக்குது. எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க, எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதை பற்றி நான் அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இடிகத்த காடு அப்படின்ற மாதிரி தெலுங்கு ரீமேக் படம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அப்படின்ற படம் தமிழில். கமலஹாசன் அவர்களும் சிரஞ்சீவியும் வந்து 2 பேரும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து என்னுடைய சீனியர் வந்து பாலிடிக்ஸ் இல்லை, பட் நீங்கள் என்னுடைய ஜூனியர் சினிமாவில் அப்படின்ற மாதிரி சொல்லி, இனிமேல் டாலிவுட்டு பாலிவுட்டு அதெல்லாம் கிடையாது, ஒன்லி இந்தியன் சினிமா அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு வச்சிட்டாங்க, என்னடா அது அப்படின்ற மாதிரி. பக்கத்தில் இருக்க சிஎம் ரவந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு கொடுக்கும்போது அவர் மிரண்டார், என்னடா அது இப்படி சொல்கிறாப்புல அப்படின்ற மாதிரி. அப்படியே பார்க்குறாரு கமல் சார் சொல்லும்போது. ஓகேவா, நிறைய பேர் வந்து ஆமாம் கமல் சார் வயசாகிடுச்சுல அதனால் முடியல போல், இப்போ அதனால் அவர் வந்து தனியாக இப்போ ஷைன் பண்ண முடியலன்றதுக்காக இந்தியன் சினிமான்னு சொல்கிறாரு. ஏன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே டே, அதுதானே சொல்கிறாரு அவர். அதாவது இப்போ என்னன்னா அவரால் முடியலையா, அதனால் இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து 1000 கோடி எக்ஸால்ட்டாக அடிக்கிறாங்களா. டே 1000 கோடி அடிக்கிறது மேட்ரு கிடையாதா, எவனுக்கு சினிமா தெரியும் அப்படின்றது தான் மேட்ரு. ஓகேவா, சும்மா வந்துக்கிட்டு கமலஹாசன் அவர்களை வந்து என்ன பயந்துட்டாரா, இந்தியன் சினிமான்றாரு, தனித்தனியாக சினிமா சொல்ல முடியாது, அவர் எல்லாம் ஒட்டுமொத்தமாக உலக சினிமாவுக்கு நம்ம சவாலாக இருக்கணுன்ற சொல்கிறாரு. அந்த ஒரு மனநிலையை புரிஞ்சிக்க முடியாமல் தற்கொலைக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து சென்சார் போர்டு. இனிமேல் தணிக்கை அப்படின்ற அந்த வார்த்தை வரக்கூடாது, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கமல் சார் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தணிக்கை செய்ய ஜனநாயக அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரிமை கிடையாது. ஏன்னா நம்ம அரசுக்கு வந்து அது கிடையாது, நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது அவங்க இப்போ தனியாக பார்த்துப்பாங்க, அதுக்கு வந்து அரசு தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கொஞ்சம் ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் ரம்ஜான் வாழ்த்துக்கள் வந்து கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதிஹாசன் அவர்களுடைய இன்டர்வியூ ரீசெண்டாக பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, பார்த்தீங்களா இல்லையா? உங்கள் காரில் போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கு ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, அவங்க இளையராஜா பற்றி கமல் சார் வந்து தேவர் மகனில் இவங்களை பாட வச்சார். அப்போ இளையராஜா அவர்கள் இவங்க பாட்டை கேட்டு சூப்பராக பாடுறாங்கன்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள்கிட்டே சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து 5 வயசில் நான் பாட ஆரம்பித்தேன். ஸோ இளையராஜா அவர்கள் எங்கே ஒரு திறமை இருந்தாலும் அதை வந்து ஊக்குவிப்பார் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பேசியிருந்தாங்க. அப்புறம் கமலஹாசன் அவர்கள் சும்மா எனக்கே வந்து அனுப்புவார், கிரிஞ்சாக இருக்கும் சில இதெல்லாம், சிலது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த ஆன்டி ரீல்ஸ்லாம் எனக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நான் கேட்பேன், எங்களுக்குள்ளே அது ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது ஜாலியாக வந்து 2 பேரும் ரீல்ஸ் அனுப்பிச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரே ஒரு விஷயம், கமலஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னதுக்கு, அவர் ஹார்ட் ஒர்க்கிங், இவரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் 2. அப்புறம் 2 பேருமே மெயின்டைனாக கூல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே போயிட்டுருப்பாங்க. சரிங்களா, ஃபன்னான பர்சன். எங்கள் அப்பாவை தாண்டி ரஜினி சார் வந்து கொஞ்சம் ஃபன்னு, கமலஹாசன் அவர்கள் வந்து ரொம்ப சென்ட்ரிக்காக இருப்பார், படம் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான வித்தியாசம் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸு. பட் ஒத்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங்கு, அப்படியே வந்து ஃபஸ்ஸாக்காமல் எந்த ஒரு இதுலேயும் வந்து பெரிய தலைவலி இல்லாமல் அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவங்க கொண்டு போகிறது எல்லாத்தையுமே, சினிமா வீட்டு ஃபேமிலி இதாக இருக்கட்டும் எல்லாமே கூலாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அப்புறம் இன்னொன்று தெரியுமா, அமெரிக்கன் படத்தில் அமெரிக்கன் சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தை சிறுபுரோஜன் வந்து இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பயங்கரமாக வந்து சகப்போடு போட்டுச்சு. ஹிந்தியில் என்ன பண்ணுறாங்க, ராஜேஷ் கண்ணா வச்சு பாரதிராஜா எடுக்கிறாப்புல, அது வந்து பயங்கர ஃபெயிலியராக இது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ ஹாலிவுட் படங்களும் இன்ஸ்பயர் ஆகுது கமல் சார் படத்தை ஒர்க்கை பார்த்துட்டு அப்படின்றது தான். கமல் சார் சினிமாவில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான் அப்படிங்கிற நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.